தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். இறைவா, எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே, எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்த அருள்வாக்கு, அதிகாரம் 31, இறை திருவசனம் 25. சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலில் வெம்மையில் பயமில்லை, இரவின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெம்மையில் பயமில்லை, இரவின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் கால் இடற விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். என்றும் என்றும் காப்பவராம், பயணத்தில் துணையும் அவர் கரமாம். என்றும் என்றும் காப்பவராம், பயணத்தில் துணையும் அவர் கரமாம். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். தீமையை கண்டு நான் அஞ்சேன், நலமாய் நிதமும் நான் வாழ்வேன், நலமாய் நிதமும் நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். ஒவ்வொரு நாளும் எம்மை நேசித்து வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எம்மை காக்கின்றவரே, வழி நடத்துகின்றவரே, நிம்மதியோடு நாங்கள் வாழ, எக்குறையுமின்றி நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர அருள் பெரும் ஜோதியாயிருந்து நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துபவர நெஞ்சார உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளையில் எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக எங்களை ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாள் முழுவதும் நீர் எம்மோடு இருந்தீர், வழிநடத்தினீர், நன்றி செலுத்துகின்றோம். எம் கால் கல்லின் மேல் மோதாதபடி உம் தூதர்களை வைத்து அரவணைத்து பாதுகாத்தீர், நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பயணம், எங்கள் வழி பயணம் அனைத்திலும் துணையாயிருந்தீர், நன்றி செலுத்துகிறோம். உமது காக்கின்ற கரம் எங்களை தொட்டது, ஆசீர்வதித்தது, நன்றி செலுத்துகின்றோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே உதவி வரும் என்ற இறை வார்த்தைக்கு நாங்க தகப்பனே, இதோ நீர் உமது உதவியினை செம்மையாக எமக்கு செய்தீர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகின்றோம். நலமாய் நாங்கள் வாழ, தீமையை கண்டு அஞ்சாது மகிழ்ந்து வாழ ஆற்றலாயிருந்து எம்மை காத்து வழிநடத்தினீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
இந்த மாலை வேளையில் ஒரே குடும்பமாகவும் பாதத்திலே அமர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்த, உம்மை போற்ற புகழ, உம்மை துதித்து கொண்டிருக்கின்ற செராஃபின்கள், கெருபீன்கள், 24 சமணசுக்கள், 9 விலாச சமணசுக்கள், 24 மூப்பர்கள், சகல தூதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து பரிசுத்தர் 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 என்று துதித்து கொண்டிருக்கின்ற அதி உன்னதர்களோடு இணைந்து நாங்களும் உம்மை போற்றவும் புகழவும் நன்றி செலுத்தவும் ஆராதிக்கவும் இந்த நேரத்திலே எங்களை அமர வைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களது புகழ்ச்சி பலியினை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை. பல்வேறு விண்ணப்பங்களோடு எங்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட அத்தனை பேரையும் உம் திருவடியிலே அர்ப்பணிக்கின்றோம். இதோ திருவருகை காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நாங்கள் உமது வருகைக்காக இதோ இந்த இறுதி வாரத்திலே, ஆண்டின் பொது காலத்தின் 34வது வார இறுதியிலே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரை. இந்த இறுதி காலம் என்பது நீர் அரசுரிமை ஆட்சியுரிமை பெறுகின்ற காலம், உமது வருகைக்காக எங்களே தயாரிக்கின்ற காலம். இந்த நாட்களில எங்களுக்கு வருகின்ற சிறு சிறு துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், இவை அனைத்தையும் பொறுமையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு நீர் காட்டிய பொறுமை, நீர் எமக்கு காண்பித்து கொடுத்த பொறுமை, எங்களுக்கென்று நீர் தூய ஆவியானவரின் அருளால் கொடுத்திருக்கின்ற பொறுமை என்ற கொடையினால் எங்களை நாங்களே அணு செய்து கொள்ள எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு துன்பமும் துயரமும் எங்களை நிலை மாட்சிமைக்கு மகிமைக்கு இட்டு செல்கின்றன என்பதனை உணர்ந்து நாங்கள் நடைபெற எங்களுக்கு நீர் ஞானத்தை அருளும், சக்தியை அருளும், ஆற்றலை அருளும். வருகின்ற அனைத்து தீமைகளை கண்டு நாங்கள் ஒதுங்காது அதனை எதிர்த்து நிற்க உமது ஆற்றல் எங்களோடு இருக்கிறது என்ற ஆழ்ந்த விசுவாசத்தை நாங்கள் கொண்டு வாழ எங்களை நீர் வழிநடத்துவீராக, அர்ச்சிப்பீராக, புனிதப்படுத்துவீராக. எங்கள் அனைவரையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பேரையும், இன்றைய நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது திவ்ய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியருளும் உயிருள்ள பிதாவே, ஆமேன். எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள், பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா. தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன். God bless you.